Hello my dear children. நம்ம chapter 5 admission of partnerல adjustment for goodwill பார்த்துட்டு இருக்கோம். அதில் sum number 20 பார்க்கலாம். sum number 20ல மாலதி and Shobana are partners. அவங்களோட profit sharing ratio 5:4 கொடுத்திருக்கு. They admit Jayashree for 1/3 share of profit. ஜெயஸ்ரீயோடைய ஷேர் 1/3. சரி, அடுத்தது ஜெயஸ்ரீ pays 6,000 towards her share of goodwill. அவளோட share of goodwill 6,000 rupees. அத கேஷ்ல கொடுத்துட்டாங்க ஜெயஸ்ரீ. நியூ ரேஷியோ கொடுத்திருக்கு. நியூ ரேஷியோ 3:2:1. ஓல்டு ரேஷியோ 5:4. இதுக்கு முன்னாடி 18-19 சம்ல இந்த நியூ ரேஷியோ கொடுக்கல. அப்போ இப்போ ஓல்டு ரேஷியோ கொடுத்திருக்கு. மாலத்தியும் சோபனானாலே அது ரெண்டு பேருனாலே ஓல்டு ரேஷியோ. இது நியூ ரேஷியோ. இப்போ ஓல்டு ரேஷியோ நியூ ரேஷியோ கொடுத்தால் நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்? ஓல்டு ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ போடணும். கரெக்டா? சரி, அப்போ போன சம்ல 18-19ல இந்த நியூ ரேஷியோ கொடுக்காததுனால நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிட்டோம்? பார்ட்னர்ஸ் சாக்ரிஃபைஸ் இன் தேர் ஓல்டு ரேஷியோன்னு ஓல்டு ரேஷியோலயே கொடுத்தோம். இப்போ இப்படி ஓல்டு ரேஷியோ நியூ ரேஷியோ கொடுத்தா நம்ம ஃபர்ஸ்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிச்சுக்கணும். ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர் அப்படின்னு. ஓல்டு ஷேர் என்ன? மாலதியோட ஓல்டு ஷேர் 5/9, சோபனாவுக்கு 4/9. 5/9 4/9. இதுல இருந்து நியூ ரேஷியோ 3/3 + 2 + 1 6. அப்போ 3/6 சோபனாக்கு, 3/6 மாலதிக்கு, 2/6 சோபனாக்கு எழுதிக்கிறணும். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ போடும்போது நம்ம சொல்லியிருக்கோம் நியூ பார்ட்னர் கிடையாது, ரெண்டு ஓல்டு பார்ட்னர்ஸ் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்கன்னு. அப்போ 9 + 6 9 6 இருக்குது. டினாமினேட்டர் வேரியா இருக்கிறதுனால நம்ம காமனா எல்சிஎம் 54 எடுத்தோம். 54ல எத்தனை டைம் 9 இருக்கும்னா 6 டைம்ஸ். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 30/54. அடுத்தது இந்த 6 54ல 6 9 டைம்ஸ் இருக்கும். ஸோ இதையும் 9ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 5 6 are 30, 3 9s are 27. அடுத்தது இதையும் அதே மாதிரி எல்சிஎம் 54 எடுத்திருக்கோம். இதுல 9ல எத்தனை டைம்ஸ்? 6 டைம்ஸ். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 6 are 24. 6 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 9 டைம்ஸ். அப்போ இதையும் 9ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 2 9s are 18. இப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்னா 3:6. இதையும் சிம்பிளிஃபை பண்ணா 1:2 வருது. இதெல்லாம் ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன சொல்லியிருக்கோம்? நியூ பார்ட்னர் கேஷ கொடுத்துட்டாங்கன்னா, குட்வில்காக கேஷ் கொண்டு வந்தா இத ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு பிரிச்சு கொடுத்துடணும். எந்த ரேஷியோல? சாக்ரிஃபைசிங் ரேஷியோல பிரிச்சு கொடுக்கணும். அதனால சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். இப்ப இதுக்கு ஜேர்னல் நமக்கு தெரியும். ஜேர்னல் என்ன போடணும்? கேஷ் உள்ள வருது, அப்போ கேஷ் அக்கவுண்ட் டெபிட் இல்ல பேங்க் அக்கவுண்ட் டெபிட் போடணும். மாலை போட்டு இதை என்ன பண்ணணும்? இந்த 6,000 மாலதிக்கும் சோபனாவுக்கும் பிரிச்சு கொடுக்கணும். எப்படி பிரிச்சு கொடுக்கணும்? 1:2 ரேஷியோல. 1:2 ரேஷியோல இந்த 6,000 பிரிச்சு கொடுக்கணும். எப்படி பிரிச்சு கொடுக்கணும்? 6,000 into 1/3. 1:2 ரேஷியோ. ஸோ 1/3. 1/3 போட்டோம்னா 2,000. அடுத்த ஆளுக்கு 4,000. அப்போ இந்த ஜேர்னல் என்ன வரணும்? பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல்னு போடுவோம். ஆனா இங்க என்ன கொடுத்துட்டாங்க? பிக்சட் கேபிட்டல். பிளக்சுவேட்டிங்னா நம்ம முதலே சொல்லியிருக்கோம், பிளக்சுவேட்டிங் கேபிட்டலாக இருந்தால் கேபிட்டல் அக்கவுண்ட்னு எழுதணும். பிக்சட் கேபிட்டல்னு கொடுத்திருந்தாங்கன்னா கரண்ட் அக்கவுண்ட்னு எழுதணும். அப்போ பார்ட்னர்ஸ் பிக்சட் கேபிட்டல் மெத்தட்னு சொன்னதுனால நம்ம இங்க கரண்ட் அக்கவுண்ட் எழுதுறோம். கேபிட்டல் அக்கவுண்ட்டுக்கு பதிலா கரண்ட் அக்கவுண்ட். இதையே பிளக்சுவேட்டிங்னு கொடுத்தா மாலதிஸ் கேபிட்டல் அக்கவுண்ட், ஜோபனாஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்னு எழுதணும். புரிஞ்சிருச்சா? இதை பிரிச்சு கொடுக்கறதுக்கு. அடுத்தது யூசுவலா நியூ பார்ட்னர் கேஷா கொண்டு வந்தாங்கன்னா, ஷேர் ஆஃப் குட்வில்ல கேஷா கொண்டு வந்தா இந்த ஜேர்னலும், அவங்க வித்ட்ரா பண்ணினாங்கன்னா அடுத்த ஜேர்னல் ரிவர்ஸ் எழுதணும்னு சொல்லியிருக்கோம். ஆனா இதுல அவங்க வித்ட்ரா பண்ணினாங்கன்னு எதுவுமே சொல்லல. அப்படி சொல்லலைன்னா அந்த செகண்ட் ஜேர்னல் நாட் நெசசரி, நம்ம போட வேண்டாம். எந்த ஜேர்னல் இதோட ரிவர்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த ஜேர்னல் போட வேண்டாம், இதோட நிறுத்திடலாம். புரிஞ்சிருச்சா? இவ்வளவுதான். சோ நம்ம என்ன பண்றோம்?
ஓல்டு ரேஷியோவும் நியூ ரேஷியோவும் கொடுத்ததுனால மைனஸ் பண்ணி சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிச்சோம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எப்ப கண்டுபிடிக்கணும்? நியூ பார்ட்னர் குட்வில்காக கேஷ் கொண்டு வந்தால் இத சாக்ரிஃபைசிங் ரேஷியோல பிரிச்சு கொடுத்துறணும். அதுக்கு ஜேர்னல் நமக்கு கேஷ் உள்ள வர்றதுனால பேங்க் அக்கவுண்ட் டெபிட். என்ன மெத்தட்னு பார்க்கணும். பிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்னா கரண்ட் அக்கவுண்ட்னு எழுதணும். பிளக்சுவேட்டிங் கேபிட்டல்னா பிளக்சுவேட்டிங் மெத்தட்னா கேபிட்டல் அக்கவுண்ட்னு எழுதணும். சோ ஜேர்னல் பேங்க் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் அக்கவுண்ட். சரியா? அடுத்தது வித்ட்ராயல பத்தி சொல்லி இருந்தால் இதோடைய ரிவர்ஸ். இதுல ஒண்ணுமே சொல்லாததுனால நம்ம ஒரு ஜேர்னலோட நிறுத்திக்கிறோம். புரிஞ்சிருச்சா? தேங்க்யூ.